ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரியே இருக்கிறீங்க. ஒடிச்சு விடாத. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நான் தானா? நானா? ஆமா, உங்க பேர் தான் என்ன? மை நேம் இஸ் சுனில் குமார். என்ன சுனில் குமார்? சுனில சுன்னி இல்லம்மா, தப்பு தப்பா பேசாதம்மா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சுனில் குமார். சுனில். யார் இந்த பேர் உங்களுக்கு வச்சது? அவர்தான் சுப்பிரமணிய மாமா. சரிண்ணா, நீங்க சுப்பிரமணிய மாமா ஆச்சா? அப்படி அவருக்கு பேர் அப்படி இருக்கு, நாங்க அப்படியே மாத்தி கூப்பிட்டு வேண்டியதா? சரி சரி சரி. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வராதா? என்ன வேதியா? வேதி இல்லைங்க. நாளைக்கு 9 மணில நாளைக்கு நான் பண்ணி தரேன் உங்களுக்கு எல்லாம். இருந்த போதிலும் போனால் போகட்டும். நாளைக்கு 9 மணில இருந்து பண்ணி தரேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணி கொடு. இன்னைக்கு ஆடு கொடு. ஆடு கொடு. நாளைக்கு பண்ணி கொடு. நாளைக்கு கூதி கொடுக்குறேன் வாங்கிறது. நைட்டு சூப்பரா இருந்துச்சு. அடியே, இங்க அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடகக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதாவது அதாவது சந்திரமதி அம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நீங்க யார்? உங்களுடைய பெயர் என்ன? உங்களால இன்னைக்கு என்னென்ன நடக்க போகிறது ஒவ்வொன்றாக சொன்னால் தெரியுங்க. யாரு? அடியே ஜோதிமதி மகனே. கொள்ளக்காரனா தெரியலையாமா? கொஞ்சம் பேர் தெரிஞ்சாலே தெரியல. அடியம்மா, அந்த ரங்கத்து மாதர்கள் மெச்சிட சுந்தரமாக வந்த மற்ற விழியழகி உச்சம் இல்லாத ரூபி என் பெயரோ தேவியால் ரேவதி. தேவடியாளா? அப்படிமா பேரு வைப்பாங்க? தேவடியால் ரேவதியாமா? எப்படி தேவடியால ஆளுக்கு ஒரு கட்ட வழக்கமா கையில பிடிச்சி வர மாட்டேங்க. பாரு பாரு அவங்க எல்லாம் இந்த நேரத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா தூக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னேன். தூக்கமா? யார்?
தேவியால், தேவி என்றால் பொன்னென்று பொருள். தேவி என்றால் பொன்னென்று பொருள். பொருள். அப்படி உங்கள் பெயர் பெண்ணாகிய ரேவதி. ரேவதியாக இருந்தாலும் இந்த ரேவதியாகப்பட்ட இந்த பூகையை எப்படி பிறந்தீர்கள்? உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? அம்மா உங்களுக்கு வேட்டு விட்டாங்கம்மா. இப்ப இன்னொன்னு ஓடுவாங்க. அடியே, என் பெயர் ரேவதியாக இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்து, அதான் இது வந்து மொத்தக்காரனுங்க. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினார். இது வந்து கொள்ளக்காரனுங்க. கேட்டு விடுறதே தான் என் வேலை. சரிங்க. இது வந்து பொட்டிக்காரனுக்கு. உனக்கு அடிக்கிறாங்க. இது எனக்கு. நானே எனக்கு சொல்லிக்கிற விடு. இந்த எங்க எந்திரிச்சிச்சு? சாணி போட கிளம்பி போடு. அதான் சாணி போடவா போறேன். என்ன கேக்குது? அம்மா கேரளா உட்காந்து உட்காரச்சாமி தூக்கத்துல கீழே விழுந்துடாதான் பார்த்த உட்காந்து. முடியே இல்ல கரை பெட்டிட்டியா? பரவாயில்ல. நான் எப்படி பிறந்தேன்? இந்த அதாவது அம்மா வாங்கப்பட்டவள் யாரால் பிறக்கப்பட்டேன்? எப்படி பிறந்தீர்கள்? அடி அம்மா, பிறப்பின் ரகசியம் எப்படி? அடியே சகியால், நான் எப்படி பிறந்தேன்? அதாவது ரேவதியாகப்பட்டவள் எப்படி பிறந்தீர்கள்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? அம்மா, இந்த உலகத்தை படைப்பதற்காக படைக்க வேண்டும் என்று சொல்லி யாரு படைக்கின்ற தொழிலை ஏற்ற சரிங்க பிரம்மா. பிரம்மா இல்ல, பிரம்மதேவன். ஆமாடி அம்மா, பிரம்ம கடவுள். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வலது கால் பெருவிரலில் தக்கன் என்ற ஒரு ஆண் குழந்தையும் தன்னுடைய இடது கால் பெருவிரலில் தரணி என்ற ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாராம். ஆமாடி அம்மா, அப்படி பெற்றெடுத்து இருவருக்கும் திருமணமானது செய்து அவர் கூடி கலந்து நாங்க 50 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். 50 பெண் குழந்தைகள்? ஆமாடி அம்மா, 50 பெண் குழந்தைகள் சொல்றீங்க. அப்படி நீங்களா எல்லாமே பொம்பளைங்களாவே பிறந்தீங்களா? 50 பேரு பெண்களே. அடே சண்டாளா, 50 பெண் குழந்தைகள் பிறந்து கடைக்குட்டி. ஓ, நீங்க தான் கடைசியா பிறந்தவ? அம்மா, அப்படி 50 பெண் குழந்தைகள் பிறந்தன்னு சொல்றீங்க. அப்படி 50 பெண் குழந்தைகள் பிறந்து உங்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? உங்களுடைய கல்யாணம் எப்படி நடந்தது? அம்மா,
தக்கன் தரணைக்கு நாங்க 50 பெண் குழந்தைகளாக பிறந்து நாங்கள் யாரை மாலையிட்டோம்? நீங்கள் யார கல்யாணம் பண்ணீங்க? அடியே, உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப இல்லைங்க, இப்பதான் எனக்கு இடம் தொலைவறாங்க. புதைக்கிறதுக்கு இல்ல, நல்ல இடமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்ல இடமா, தண்ணி இல்லாத இடமா, தண்ணி உள்ள இடமா. பொம்பளைங்கிட்ட தண்ணி இருக்காது. பொம்பளைங்கிட்ட இல்ல, எனக்கு தண்ணி இருக்குது. தண்ணி இறங்குற இடமா. நான் யாரையும் மாலையிட்டேன்? என் ஆசைக்கும் அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் பண்பிற்கும் பாடைக்கும் எனக்கும் ஏற்ற என்னுடைய கணவன். அவர் யாரு? யாரு? எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? அடியே அம்மா, அம்மா அந்த வானிலோ வானிலோகத்தை ஆண்டு வரக்கூடிய வெற்றிமதி சந்திரன். அந்த சந்திர பகவானையே நான் மாலையிட்டேன். நான் மட்டும் இல்லையடி, நாங்கள் அக்கா தங்கிகள் 27 பேர் கல்யாணம் பண்ணோம். அஸ்வினி முதல் இந்த ரேவதி வரை 27 பேர். ஆமாடி, 27 பெண் குழந்தைகள் நான் திருமணத்தை செய்து இந்த வானிலோகத்திலே எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நான் சேமமா இருக்கிறேன். இந்த வானிலோகத்தில் சந்திர பகவானை திருமணத்தை செய்து நான் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் சேமமா இருக்கேன். நேரமே சரியில்லைங்க, அதனால உங்களுடைய கணவர் சரியில்லை. ஆமா, உங்களுடைய கணவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னடி சொல்ற? கணவர் அழைத்தாரா? முன்னாடியாக போக வேண்டும் இல்லையா? போகலாமா? நான் தயாரா தான் இருந்தேன். போகலாமா? போகலாம்.
தங்களுடைய திருவடி பொற்பாதங்களுக்கு அந்த வனங்கள் சென்று நல்ல நல்ல மலர்களை எல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதத்தில் குமித்து பன்னீரால் கழுவி எனது பட்ட ஆடையால் நீர் துடைத்து உங்களுடைய பாதங்களுக்கு 1000 கோடி வந்தனங்கள் புரிஞ்சே சுவாமி. கட்டிய கணவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் தங்களுடைய சித்தமே எனது பாக்கியமாகும். இருந்தாலும் அந்த புறத்திலே என்குல தாதி பெண்களோடு நான் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னை அதி சீக்கிரமாக அழைத்து வர சொன்னீங்களாமே, இந்த விஷயம் தெரியுமா சுவாமி? காரணம் மனசுல ஒரு ஆசை. எங்க வீட்டுக்காருக்கு ஆசை இருக்குதா? சரி சரி, என்ன சுவாமி ஆசை? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. நான் நினைக்கிற மாதிரி இல்லையா? ஆமா, வேற வேற விதமான ஆசை. எப்படி எப்படி 27 பேர் இருக்கிறோம், நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னா வேற மாதிரின்னா எப்படி தனியா ட்ரை பண்ணுவாரா? நாடுலகத்தை விட்டு இன்று பூலோகம் போய் வரலாம் என்று மனதிலே ஒரு எண்ணம். நாம இருக்கக்கூடிய லோகத்தை விட்டு பூலோகமா? ஆமா, பூலோகம் சென்று அங்க உள்ள புதுமைகளை எல்லாம் நான் பார்த்து மீண்டும் வானுலகம் வர்றேன். அதனால இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லி போகவே வரவழைத்தேன். அப்படியா சுவாமி? ஆமா, பூலோகம் சென்று பூலோக புதுமைகளை பார்த்து வரேன்னு சொல்றீங்க. அது வரைக்கும் இந்த 27 பெண்கள் நாங்க தனிமையிலேயே இருக்கிறது. ஆமாடி, கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா தனியா? கொஞ்ச நேரம் எப்படியே உங்களை விட்டுட்டு இருக்கிறது? பரவாயில்ல, நான் 5 சாயலுக்குள்ள வரணும். நான் பூலோக புதுமைகளை பார்த்து உடனடியா நான் வானுலகம் வந்து சேர்றேன். அதுவரை அக்கா தங்க 27 பேர்களும் அங்க வந்து ஆகட்டும் ஐயா, உங்களுடைய பேச்சை நாங்க என்னைக்கு வெளியே இருக்கிறோம் கிடையாது. ஆமா, பூலோகம் சென்று பூலோக புதுமைகளை பார்த்து விட்டு நீங்க அதி சீக்கிரம் அரண்மனை திரும்புங்கள். வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பேன் காதலுடன். சரி, போய் வரீங்களா? அகட்டும் சுவாமி. பூலோகம் போய் அந்த தேவதடாகத்துல நாசம் பண்றோம். அந்த கிழமை வருவான்ல, திருநீர் வாசனையை தவிர வேற வாசனையே அறியாதவன் தான காட்டேன். இன்னைக்கு நான் சாமியாரு சாமியார உண்டு இல்லாம பாக்கணும் சாமி. இன்னைக்கு அவனை விட்டாதீங்க சாமி. ஆமா, நடிகா போலாமா சாமி? வாங்க.
தேவர்களா அமைத்து கொடுத்த தடாகம். ஆமா சாமி, தடாகம், தேவ தடாகம். ஆமா, தெய்வ தடாகம். இதுலதான் கிழவன் வர்றது, தினம் குளிக்கிறது, பெசலு. ஆமா சாமி, குளிக்கிறது, சிவ பூஜை முடிக்கிறதா, பூஜை முடிக்கிறதா. இன்னமே இந்த குளத்துல வாங்க போலாம் சாமி. போட்டு போறா. சாமி பெல்ட்டி போட்டு சொரக்கால அடிச்சிட்டு சாமி எல்லாம் இருக்கலாமா போச்சு சாமி. கொட்டணும் சேரு நிறமா தான் இருக்குது பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாப்பா அந்த பாப்பா அந்த முனிவன் வெக்கி தலைகுனிந்து வேதனையோடு திரும்பி போவான். சபாஸ் அங்க சாமி போலாம். வரட்டும். அவன் வந்த பிறகு யாரு இன்னுமே தாண்டா காட்ட போறான். ஏற்கனவே காட்டி இருப்பீங்களா சாமி? அவனுக்கு தெரியணும்டா. சரி சரி, நான் கூட கீழே இருக்கிறது வேண்டாம், அவன் கொண்டாடிட்டு காட்டுவான். அத்தீர் பன்னீர் முழுது சவாதி என்று சொல்லக்கூடிய வாசன திரவியங்களை எல்லாம் பூசி இத சேரு நீருமா கலக்கிட்டோம். ஆமாங்க, வந்து பாப்பா வேதனையோடு தலைகுனிந்து அவமானத்தோடு திரும்பி போவான் அவனுடைய இருப்பிடம். ஐயா வரட்டும், பேசிக்கிறேன். வர்றோம், வர்றோம். இதே மாதிரி இதேதான் வேலை தினமுமே. ஆமா, விடக்கூடாது சாமி. நமக்கு தொழிலே இதுதான். நம்ம புழுலே தொழில். ஓய்வு நேரத்துல எல்லாம் வர்றோம், தேவதடாகத்துல குதிக்கிறோம், கலக்கிறோம், மீண்டும் வானுலகம். ரைட், கரெக்டா சொன்னேன். போறோம், நீங்க போறீங்க. நாம வந்த பிறகு பாத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு கட்டிங் பண்றோம். ஆளுக்கு ஒரு கட்டிங்க. கண்ணந்தேரி ஒயிட் ஷாப்ல போலாம். வேண்டாம். இப்பொழுது பூலோகத்தில் இருக்கக்கூடிய தடாகம், ஆமா, வானுலகத்தை விட்டு பூலோகம் சென்று என்னுடைய குலமாகப்பட்ட அந்த தடாகத்துல குளித்து முழுகி நீராடி சிவபூஜைகளை முடிக்கணும். வழக்கம் போல வேலைகள் ஆமா செய்ய வேண்டும். என்னடா ஆச்சரியமா இருக்குது. என்ன சாமி இப்படி
இந்த குரு தேவகுருடைய தடாகமாகப்பட்டது எப்பொழுதுமே நான் வந்துதான் நீராடுவேன். ஆனால் நாம நீராடும் முன்பதாகவே இந்த குளமெல்லாம் பார்த்தா யாரோ நீராடியது போல இருக்குது. சேரு நீருமாக கலந்தல் இருக்குது. உங்களோட தடாகத்துல எந்த மொன்னைய வந்து குளிச்சிருப்பான்? அது குளிச்சிருந்தா போயிருக்கலாம். இப்படி சேர்ந்த நீம நாசகிரி பண்ணி வச்சிருக்காங்க. சேரும் தண்ணியாக எல்லாம் கலக்கிட்டு போயிருக்காங்க. கேடு கட்ட சண்டாளன் என்ன ஒரு இருமாப்படா. அதுதானே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இது தேவகுருவாகப்பட்ட ஆமா சாமி இந்த குருமுனிவருடைய தெப்ப குளம். இந்த குளத்துல என்ன தவிர இந்த தடாகத்துல யாருமே நீராட மாட்டாங்க. இது அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போது என்னுடைய தடாகம் தெரிந்திருந்தோம். இந்த குளத்தை இப்படி அசிங்க செய்திருக்கிறாரு. சேரு நீருமாக கலக்கிருக்கிறாரு. அந்த கேடுகட்ட அயோக்கிய வேலை சும்மா விடலாமா? இப்பொழுதே வருதுடா கோபம். வருது. சாபத்தை மாபெரும் சாபத்தை கொடுக்க போறேன். ஆமாண்டா. யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்பொழுது மாபெரும் அவனுக்கு சாபம் கொடுக்க போறேன். தேவகுருடைய தடாகம் என்று தெரிந்திருந்தோம். இந்த குளத்தை இப்படி சேரு நீருமாக கலக்கிட்டு போயிருக்கிறாங்கல்ல. ஆணாக இருந்தால் அந்த கேடுகட்ட சண்டாளன் இந்த குளத்தில் மறுபடியும் வந்து குளித்தார். ஆணாக இருக்கக்கூடியவன் பெண்ணாக போகணும். அப்படி பெண்ணாக இருந்து குளித்திருந்தால் என்னது இருந்தால் அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவள் பெரிய போராம் கல்லாக போகட்டும். தடாகத்துக்குண்டான மதியாதையே போய்விட்டது. போய் போலாம்பட்டியில குளிச்சிக்கலாம். ஆகட்டும். இதையெல்லாம் தேவலை சந்தித்து ஒரு ஆலோசனை செய்யணும். போங்க சாமி. போயிட்டு வா. போலாம்பட்டி அதான் குளிக்கிறதுக்கு போயிட்டு வா. வாழ்லகம் வரண்டா. அங்க தடாசது போலாம்பட்டி போடா. சபாஸ். அடுத்து என் தலையை வருவாங்க.
செம்ம பிகர் வந்திருக்குதுடா. என்ன ஆட்டுக்குட்டியானே இல்ல செம்ம கட்டையா இருக்குதுடா. டேய் வந்தாலும் தெரியலையே. போங்க உங்களை பார்த்தா வெக்கமா வருது. ஐயோ வெக்கப்படுறாடா கொள்ளலக்காரா. என்னங்க சொல்லு முண்டை. யார பாத்திரா முண்டைக்கிற? அழிஞ்ச பாருங்க முண்டியாட்டுமே தெரியுது. செம்ம பீஸா இருக்கிற. இங்க பாருங்க, ஓய் நான் ஆணாக இருந்தவன், வானிலோகத்து சந்திரன். இந்த ஜலத்தில் குளிச்சோன்னே நான் பெண்ணாக மாறிவிட்டனே. ஐயோ தெய்வமே! ஐயோ அம்மா! ஐயோ இப்படி ஆகிவிட்டனே. இவங்க எல்லாம் பார்த்து என்ன கண்ணடிக்கிறாங்களே. சரிடா. ஐயோ எல்லாம் பொடக்குன்னு நம்மளே பாக்குறாங்களே. உனக்கு பாக்கல முண்டை. இவ்வளவு நேரம் நீ ஆம்பளையா இருந்த, திடீர்னு பொம்பளையா மாறிட்ட. பொம்பளையா மாறிட்டு என்னாச்சு? அதெல்லாம் வேண்டுதல காளிய கோயிலுக்கு என்ன கூத்து பார்க்க வந்துட்டு விடிய படுத்து தூங்கிட்டே கூத்து பார்த்துட்டு போறேன்னு வேண்டுதல் வச்சிருக்கோம். காளியாய்க்கு வேண்டுதல் வச்சிருக்காங்களா? பகுதி வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சுக்கோங்களா? அதுவே கீழே விழுந்து போயிடும். அதுவே கீழே விழுந்து போயிடும். இல்ல உக்காந்துட்டு தூங்குது. ஐயோ நான் ஆணாக இருந்தவன் இப்படி பெண்ணா ஆயிட்டனே. எந்த ஆம்பளை பார்த்தா வெக்கமா வருது. ஓகுன்னு போலயா இருக்கு. பாக்கலான்னு தோணுமே. என்னடி இப்படி ஏங்க இப்படி கண்ணடிக்கிறீங்க? போங்க, இப்படி எல்லாம் கண்ணடிக்காதீங்க. ஐயே ஐயோ அம்மா. ஆணாக இருந்த நானே இப்படி பெண்ணாக ஆகிவிட்டனே. ஐயோ என்னடி பண்றது? ஐயோ பொல்லாதே பாவி, நான் பெண்ணாக ஆகிவிட்டனே. நான் பெண்ணா ஆனோடனே. ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியலையே. உலகத்துல இருக்கிற தேவரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இந்த வானிலோகத்து சந்திரன்
வானிலோகத்து சந்திரன் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் பெண்ணா ஆகிவிட்டாரு சொல்லி மூஞ்சிலேயே அதுக்கு காரியத்தை பிரதரத்தாயே இல்லைங்க உங்களை இழிவா பேசுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஐயோ என்னை எப்படி இழிவா நினைப்பாங்களோ கண்ணம்மா. வானலக சந்திர பகவான் இப்படி பெண்ணாக மாறின உடனே எல்லாமே மாறி போச்சு. எங்கடா தொட்டு மகிழ்ச்சி பொங்கல் எனக்கு வெக்கமா வருது. சந்திரனுக்கு பாரு கோழு. இந்த வானிலோகத்து சந்திரன் நான் இப்படி பெண்ணா மாறிட்டனே. தேவாதி தேவர்கள் 32 படி உள்ள சிமாதத்தில் அமர்ந்திருக்கிறாரே தேவேந்திர மன்னன், அவரெல்லாம் என்னை பார்த்தா இழிவாக பேசுவாங்களே, அவங்களுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன் அம்மா? அம்மா அடியே அவங்களுக்கு கூட பதில் சொல்லாண்டி என் தேவிமார்கள் 27 பேர் இருக்கிறாங்களே. எல்லாத்தையும் என் பக்கம் தள்ளி விட்டுரு, என் பக்கம் தள்ளி விட்டுரு. ஐயோ என் தேவிமார்கள் கண்டா தேவாதி தேவரை கண்டா என் தேவிமார்கள் 27 பேரு கண்டா என் கணவர் நான் தாடின்னு சொன்னா என்ன நம்புவாங்களாடி அம்மா? இப்படி ஆகிவிட்டதே என் விதி. என்னங்க செய்ய போறீங்கப்பா? இந்த குருமுனிவரோடு குளத்தில் குதித்தடனே ஆணாக இருந்த நான் பெண்ணாக ஆகிவிட்டேன். பெண்ணாக ஆனவுடனே எப்படி இந்த சாபத்தை போக்குவது? எப்படி இந்த பெண் வடிவை தொட்டு வெளியே வருவது? பழையபடி எப்படிங்க பேட்டரி வச்சுட்டு வருவீங்க? பேட்டரினா அந்த குருமுனிவர் கொடுத்த சாபத்தால் இப்படி ஆணாக இருந்த நான் பெண்ணாக ஆகிவிட்டதே. இந்த பெண்ணான ஆன பாவி நான் என்னடி செய்ய முடியும்? கண்ணம்மா, தேவர்களும் என் மனைவிமார்களும் என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் விதி இப்படியே ஆகணும்.
யாருக்கு நான் என்ன பாவம் செய்தேன் கண்ணம்மா அவளை யாருக்கு கண்ணம்மா அப்படி சொல்லாதடி அம்மா அடியே நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு வந்த விதி வந்து இதுவா கண்ணம்மா ஐயோ இந்த வானிலோகத்தை சந்திரன் பெண்ணாக ஆகிவிட்டனே இந்த பெண்ணாக இருந்தா என் தேவாதி தேவர்களா என்னை பத்தி என்ன நினைப்பார்கள் கண்ணம்மா இந்த சாபத்தை நான் எங்கடே விமோசனம் பண்ணுவேன் யாரோ நாராயணன்னு கத்துறாங்க ஏய் இங்க பார் இந்த குருமுனிவர் கொடுத்த சாபத்தால் நான் ஆணாக இருந்தவள் பெண்ணாக மாறிவிட்டேன் நான் பெண்ணாக மாறினோடனே நான் கண்ணீரிட்டு அழுக போது யாரோ வானிலோகத்தில் நாராயணன் சத்தம் போடுறார்கள் இந்த நாரதனால் தான் நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கணும் அதனால அந்த நாதரை எதிர்கொண்டு அழைக்கலாம் அந்த நடன சூறாவளி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்கள் போய் என்ன சூறாவளி நடன சூறாவளி நடன சூறாவளி அவரை அழைத்து வருகிறேன் எப்படியாவது கூட்டு வந்து என்கிட்ட சேர்க்கிற ஆமாங்க கூட்டு வந்து வரமாட்டான்னு கூட சொல்லுவான் சொல்லுவான் காதை சேர்த்து ஒண்ணு வச்சு இழுத்துட்டு எப்படியாவது நாரதனை கூட்டுவாடி அவனால்தான் எனக்கு இந்த அதாவது இந்த பெண்மணியை விட்டு போகணும் ஆமாடி சீக்கிரம் போய் கூட்டுவோமா அப்படி ஆகட்டும் ஓடி கேவுடியா